ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி கீரை சட்னி எப்படி பண்ணுறதுதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு தாங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டே அதிகரிக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டுட்டு, அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைங்க, அதனால் நான் பல்லாரி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு நான் எடுத்துருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேங்க, நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி கொஞ்சம் மசியட்டுன்னு விட்டுறலாங்க. அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய கீரை இருக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டேங்க. நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு கையளவு இருந்தாலே போதுமானது தான். அது நல்லா வெந்து சுருங்கி வருங்க, அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். அப்புறமா கீரையெல்லாம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. நம்ம கீரையை வாஷ் பண்ணி போட்டதுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாங்க. தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க நான், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 தடவை கிளறி விட்டுக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாங்க. சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. வெந்ததையெல்லாம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வாசனையே செமையாக தூக்குதுங்க. இந்த மணத்தக்காளி கீரை சட்னி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஏன்னா என் பாட்டி இருக்கும்போது எனக்கு அடிக்கடி இதை செஞ்சு தருவாங்க. என் பாட்டி கைப்பக்குவமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் என் பாட்டி செக்கிலேயே அரைச்சி தருவாங்க. நமக்கு எங்கே டைம் இருக்குது, பாப்பாவை பார்க்குறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் மிக்சிலே போட்டு அரைச்சிட்டேங்க. இந்த சட்னி செய்யும்போது ஃபுல்லாக என் பாட்டி ஞாபகம் தாங்க வந்துச்சு. இப்போ அவங்க இறந்துட்டாங்க, உயிரோடு இல்லை. பட் இருந்தாலும் நான் ரொம்ப பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.